சிபியோட மாமா வந்துட்டு அவரை கூப்பிட்டு, நீ எதுக்காக எப்போ பாரு க்ளோஸாக இருக்க? ஜானுமா வந்துட்டு அவகிட்ட க்ளோஸாக இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அவளை எப்படியாவது விரட்டலான்னு பார்த்தா, நீ என்னடனா அவகிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கியே, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இதெல்லாம் விஷயம்னு சொல்லி கேட்க, ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீ போக மாமான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி மழுப்பிட்டு அங்கே வந்து போகிறாரு. அவங்க மாமாக்கா ஒன்றும் புரியவே இல்லை. இன்னொரு பக்கம் அமைச்சர் வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு சமைக்க முடியுமான்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கேட்குறாங்க ஜானு கிட்ட தமிழ். ஜானு வந்து இல்லை இல்லை நம்ம எடுத்து சமைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதெல்லாம் ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதெல்லாம் நம்மளால் முடியுமான்னு தோணல, அதனால் வேணான்னு சொல்லிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஜானு நம்ம எடுத்து செய்யலான்னு சிபியும் சொல்கிறாரு. தமிழுமே சொல்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே எல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்கள், நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு எப்படி 2 பேருமா சேர்ந்து செஞ்சீங்களோ அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து செய்யணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கண்டிப்பாக பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்போ சேதுவும் நானும் உங்கள் கூட வரேன், நானும் ஆஃபீஸ் வேலையெல்லாம் கற்றுக்கிறேன்னு சொல்ல ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டு, தமிழ் நீ தான் சேதுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல, நானும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, இப்போ தான் நீ வந்து ஜாயின் பண்ண, ஆனால் உனக்கு இருக்கிற நாலேஜ்க்கு நீ கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி தமிழுமே ஒரு பக்கம் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் சேதுவோட ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட இது மாதிரி அமைச்சர் வீட்டு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணோம், எல்லா மெனு செஃப்ஸு எல்லாரையும் வந்துட்டு நம்ம செஃப்ஸ் எல்லாம் பத்தாது, நம்ம ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கே சரியாக இருக்குன்னா வெளியேருந்து ஆளுங்க எடுங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் லிஸ்ட்டு இது அதுன்ட்டு தமிழ் சொல்லிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் சேதுவோட அப்பா கேட்டுருவாரு. ஓ இதுதான் விஷயமா, சரி இதை எப்படியாவது கெடுத்துடணும்னு சொல்லிட்டு அமைச்சர் குறிஞ்சிநாதனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம்னு சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பிளானை போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சிபியோட அம்மா காலையில் எழுந்து வராங்க. பார்த்தா இங்கே பாய் இருக்காங்க இல்லையா, அதாவது தமிழுக்கு அம்மாவை நடிக்கிறவங்க, அவங்க வந்துட்டு காலையில் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க என்ன முஸ்லீம் மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஷாக் ஆகிடுறாங்க. உடனே போய் ஜானுவை கூட்டிகிட்டு வராங்க. ஜானுவை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக திருநீரெல்லாம் வச்சுக்கிட்டு முருகனுக்கு ஆரத்தி காமிச்சிட்ருக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க. பாட்டெல்லாம் படிக்கணும், என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, சாமி கும்பிட்ருக்காங்கன்னு ஜானு ஒரு பக்கம் சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்த்தா தமிழும் வீட்டில் வேலை செய்கிறவங்களும் இவங்க பார்த்துட்டு தான் வந்துட்டு அவங்கள இதை செய்ய வச்சுக்காங்க. சாரி ஆண்டி எங்களுக்காக இதெல்லாம் செய்யணும், பரவாயில்லம்மா, ஒரு குடும்பத்தை செய்கிறதுக்காக இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நைட்டு வந்துட்டு தமிழ் வந்து பேப்பர் எழுதி கிச்சு போட்டுட்ருக்காங்க. சிபி வராரு, என்ன விஷயம், என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்க, இல்லை மெனு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க எல்லா மெனுவும் கொடுக்கலையான்னு கேட்குறாங்க. இல்லை நம்மளே நல்ல மெனுவாக ரெடி பண்ணிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. அவ்வளோதானே, இதெல்லாமே நீ காமின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு இந்த ஸ்வீட்டில் தான் வந்துட்டு டவுட்டாக இருக்குது, எதை போடுறதுன்னு சொல்லிட்டு, ரெண்டுமே நல்லாயிருக்கும், நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதை ஜானு பார்த்துட்ருக்காங்க. இன்னும் கிச்சனுக்கு போனவங்க இன்னும் ஆளே காணோன்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சிபி ஏதோ சமைச்சிட்ருக்காரு, கூட தமிழ் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. சமைச்சு சாப்பிட்டு பாருன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஜானு வராங்க. ஜானு பார்த்தோன்னே இந்த சாப்பிட்டு பாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜானுவும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கான ஒரு மெனுவில் இந்த மெனுவும் ஆட் பண்ணலான்னு இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறத பார்த்து ஜானுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் இங்கே சிபியை வந்துட்டு தமிழ் எப்படியாவது லவ் பண்ண வச்சிடணும், அதை வச்சு அவங்கள வெளியே தொட்டணுன்ற பிளானிங்கோட அடுத்த கட்டமாக வந்துட்டு பால்கனிலே நின்றுட்டுருக்காரு. தமிழ் முடியாதுன்னு சொல்லியும், நீ வர வரைக்கும் நான் இங்கேயே தான் நிற்பேன்னு சொல்லிட்டு அதனால் கொசுலேயும் பனிலேயும் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இதை தமிழ் பார்த்துறாங்க, இன்னும் இவர் இவ்வளோ நேரமாக இங்கே நின்றுட்டுருக்காரு, சார் வாங்க சார்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ பனியில் பாருங்கள் நனைஞ்சிருக்கு தலையே, உடம்பு சரியாமல் போய்டும் சார், வாங்க சார்ன்னு இழுத்துட்டு வந்து ரூமில் உட்கார வச்சு டவல் கொடுத்து தலையை தோட்ட சொல்கிறாங்க. எனக்கு தலையை தோட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு சிபி ஒரு பக்கம் நடிக்க, தோட்ட தெரியாத கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களே தோட்டி விடுறாங்க. இதாண்டா சாக்குன்னு ஒரே ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்காரு சிபி. அவ்வளோதாங்க, அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.